நம் குழந்தைகளே ஆனாலும் இழுத்து பிடிக்காதீர்கள். நம் குழந்தைகளாக இருந்தாலும் அந்தந்த வயதில் அவர்களை யோசிக்க விடுங்கள். நான் எவ்வளவு செய்தாலும் அவர்களுக்கு அவர்களாகவே பட்டு திருந்தி ஒரு செயல் செய்யும்போது தான் அதனுடைய அருமை தெரியும். நாம் எவ்வளவு செய்தாலும் அவர்களுக்கு புரிய வாய்ப்பில்லை. இதை பற்றி தான் ஒரு சின்ன அலசல். ஹாய், வணக்கம். நான் உங்கள் யோகா பாமா நந்தகோபால் பேசுகிறேன். அனைவரும் சிறப்பாக இருக்கிறீர்களா? அனைவரும் மிகவும் சிறப்பாக இருப்பீர்கள். நான் எனது சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் அண்ட் ஷேர். ஓகே, எவ்வளவு தான் நாம் குழந்தைகளை பார்த்து பார்த்து வளர்க்குறோம். நம் குழந்தை தானே என்று நாம் பார்த்து பார்த்து செய்தோமானால் அவர்களுக்கு புரிவதே இல்லை. நாம் புரிய வைக்க வேணும் என்றால் அவர்கள் செய்வதை நாம் தடுத்து அந்த பாரத்தை நாம் சுமந்தோன்னா அவர்களுக்கு அந்த கஷ்டமே புரியாது, கவலையும் கிடையாது. அதுதான் பார்த்து கொள்ள ஆள் இருக்கிறாங்களே என தன் வாழ்வின் மீது ஒரு அலட்சியம் வந்து விடுது. சில விஷயங்களில் நாம் தெரியாத மாதிரி இருக்கணும், மூணாம் நபர் மாதிரி பார்த்து கொண்டு இருந்தோன்னே அவங்களே பட்டு திருந்தினால்தான் அவர்களுக்கு வாழ்க்கை எவ்வளவு கஷ்டம்னு புரியும். பின்பு நாம் இவ்வளவு செய்தோம் என்று புலம்பினால் அவர்கள் என்ன சொல்லுவாங்க? உன்னை யார் செய்ய சொன்னது என்று தான் கேட்பாங்க. புரியுதா? ஆகையால் தான் குழந்தைகளை அந்தந்த பருவத்தில் செய்யும் செயல்களை தடுக்காதீர்கள். நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் ஒரு தடவை சொல்லுங்கள். திருந்துவதும் திருந்தாததும் அவங்க புரிஞ்சுக்குவாங்க. திருந்தி பார்க்கலாம், திருந்தாததும் அவங்கவுங்கள புரிஞ்சுக்கொள்வாங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? சில குழந்தைகள் நான் நன்றாக யோசித்தேன், உங்களால் தான் வாழ்க்கையே போய்விட்டது என்று புலம்புவார்கள். நாம் யாருக்காக உழைத்து முன்னேற நினைத்தோமோ அது எல்லாமே விரலுக்கு இழுத்த நீர் மாதிரி போய்விடுது. அதனால் எல்லா பெற்றோருமே சரி, குழந்தை நன்றாக வாழ வேண்டும் தான் நினைப்பாங்க. ஆனால் அது அவர்களுக்கு புரிய கொஞ்சம் நேர அவகாசம் தேவைப்படுது. அதாவது அவர்கள் பெற்றோர்களாகி படும்போது தான் அதனுடைய கஷ்டம் அவங்களுக்கு புரியும். அதனால் நமக்கு என்ன பயன்? நான் என் கடமையை சரியாக செய்தேன் என்ற மகிழ்ச்சி தான். அதிலேயே நம்ம சந்தோஷமாக நம்ம இதை பார்த்துக்கலாம். நம்மளை சாட்டிஸ்ஃபேக்ஷனாக நம்ம வளர்த்தோமா குழந்தைங்கள, அந்த ஒரு இது நமக்கு சந்தோஷம் மகிழ்ச்சியோடு இருக்கணும். பெற்றோர்கள் எப்படி இருந்தால் முதுமை இனியமாக கழிக்கலாம் என்றால் பெற்றோர்களுக்கு கொஞ்சம் பேங்க் பேலன்ஸ் அவசியங்க. அடுத்த இதில் பேங்க் பேலன்ஸ் நமக்கு எப்படி பொருளாதாரம் வேணுங்கிறத பற்றி ஒரு சின்ன பார்ப்போம். புரிகிறதா? நன்றி, வணக்கம்.